சினிமாடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் முஃபாசா த லைன் கிங். த லைன் கிங் அப்படிங்கிற படம் 94 வெளியான ஒரு அனிமேஷன் படம். அந்த படத்தை வந்து 90s கிட்ஸ் நிச்சயமாக மறக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு ரிப்பீட்டட் வேல்யூ அதிகம் உள்ள ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட லைவ் ஆக்ஷன் லைன் கிங் அப்படின்னு ஒரு படம் வந்து வெளியாச்சு. லைவ் ஆக்ஷன் சொல்கிறத விட ஃபோட்டோ ரியலிஸ்டிக் 3D அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக கிட்டத்தட்ட ஒரு அனிமேஷன் படம் பார்க்குறோமா இல்லை ஒரு நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குறோமா அப்படின்னு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு ஒரு துல்லியமான அனிமேஷனோட அந்த படம் வெளியாச்சு. ஸோ அதோட ஒரு சீக்வல் அண்ட் ப்ரீக்வல் மிக்ஸில் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ரிடாமினண்ட்டாக ஒரு ப்ரீக்வல் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். அதாவது லைன் கிங் படத்தில் முஃபாசா அப்படிங்கிற அந்த அப்பா சிங்கம் அதோட கதையை டீட்டெயில்டாக சொல்கிற பாட்டு தான் இது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த ஃபோட்டோ ரியலிஸ்டிக் 3D அனிமேஷன் இந்த பாட்டில் எந்த அளவு சிறப்பாக இருந்துச்சு, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த பாட்டோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சிம்பாவோட ஆட்சியில் மக்கள் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இனப்பெருக்க காலம் அப்படிங்கிறதுனால சிம்பாவும் அவருடைய மனைவியும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற கியாரா அப்படிங்கிற அந்த பெண் சிங்கத்தை டிமான் அண்ட் பும்பா அவங்க கிட்ட ஆதரவாக விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்துக்கோ நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க. அந்த டைமில் கியாரா வந்து இடி இடித்து மழை பெய்யுது புயல் அடிக்கும் போது ரொம்ப பயப்படுறாப்புல. ஸோ குட்டி சிங்கம் அப்படிங்கலாம் ரொம்ப பயமாக அவங்களோட இது வந்து காட்டப்படுது. ஸோ அதனால அந்த இடத்துல ரஃபீக்கி வராரு. ரஃபீக்கி வந்து கியாராவுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக முஃபாசாவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த கியாராவோட தாத்தாவோட கதை முஃபாசா. ஸோ அவர் எப்படி அரசனானார், ஒரு சாதாரண சிங்கம் அரசன் இந்த ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு எப்படி அரசனானாருங்கிற அந்த ஜேர்னியை சொல்கிற இடத்துல அதில் இருக்கிற துரோகங்கள், அதில் இருக்கிற மலர்ந்த காதல்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த பாட்டு வந்து பேசுது. குறிப்பாக ஃபஸ்ட் பார்ட் வந்த டைமில் நிறையா பொலிட்டிக்கல் ரீதியாக சில விமர்சனங்கள் வந்து அந்த பாட்டு வந்து சந்திச்சது. என்னதான் இருந்தாலும் அது 94 எழுதப்பட்ட கதை இல்லையா. ஸோ அப்போ இருந்த ஒரு அரசியல் புரிதலோட அந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கும். அதை இப்போ எடுக்கிறப்போ இப்போ இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் கண்ணாடி மூலமாக அதை பார்க்குறப்போ நிறைய குறைகள் அங்கங்கே நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயங்கள் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு பேக்லாஷாக இருந்துச்சு. ஏன் வந்து ஒரு கழுதை புலி வந்து காட்டை ஆளக்கூடாதா, சிங்கம் தான் ஆளணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் முன் வச்சாங்க. அதை தாண்டி சிம்பாவோட அதாவது முஃபாசாவோட பையன் சிம்பா தான் வந்து அரசன் ஆகணுமா, வேற ஒருத்தர் அரசன் ஆகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய விமர்சனங்கள் அந்த பாட்டை சந்திச்சது இல்லையா. ஸோ இந்த பாட்டில் அதெல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். படம் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் 3D அனிமேஷன் அப்படிங்கிறதுனால நிறைய வாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் தன்னோட பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பார்த்தது தமிழ் வெர்ஷன் தான். ஸோ தமிழ் வெர்ஷனில் இந்த வாய்ஸ் ஆக்டர்ஸோட பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். நிறைய நமக்கு பரிச்சயமான முகங்கள், குரல்கள் இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். டாக்கா அப்படிங்கிற சிங்கத்துக்கு அசோக் செல்வன் வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ஸ் காஸ்ட்டில் ரொம்ப பெக்குலராக தெரிஞ்சது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது அவரோட அந்த வாய்ஸ் ஆக்டிங் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டாக்கா அப்படிங்கிற அந்த காம்ப்ளிகேட்டடான சிங்கத்தோட கேரக்டரை ரொம்ப அழகாக அதனோட வாய்ஸ் மூலமாக போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. ஆரம்பத்தில் ரொம்ப துடிப்பான ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கேரக்டராக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு அந்த பயந்தாங்குழி தன்மை, அப்புறம் வந்து ஒரு 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 டிசப்பாயின்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுற இடம், இது எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக தன்னோட வாய்ஸ் மூலமாக கன்வே பண்ணியிருந்தார் அசோக் செல்வன். அண்ட் முஃபாசா அப்படிங்கிற அந்த டைட்டில் கேரக்டரில் அர்ஜுன் தாஸ் வந்து அந்த சிங்கத்துக்கு வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. அவரோட வாய்ஸுமே இயல்பாக பொருந்தி போயிருந்துச்சு. அவரோட அந்த பேஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு ரொம்ப கணீராக சிறப்பாக பொருந்தி போயிருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு டப்பிங்கில் யூஸ்வலாக ஸ்கோர் பண்ணுற நாசர் அவர்களும் சரி, நிழல் ரவியும் சரி ரொம்ப சிறப்பாக அந்த கேரக்டர்ஸை கையாண்டிருந்தாங்க. அதுவும் நாசர் அவர்கள் அந்த ஒயிட் லைன், அந்த மிகப்பெரிய வில்லனாக காட்டப்படுற அந்த ஒயிட் லைனுக்கு ரொம்ப ஒரு கர்ஜனையான ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாரு. நிச்சயமாக அவரோட பங்களிப்பும் பாராட்டத்தக்கது. அண்ட் ஆஸ் யூஷுவல் காமெடி ஏரியாவில் டிமன் அண்ட் பும்பா கேரக்டர்ஸ்க்கு ரோபோ சங்கர் அண்ட் சிங்கம் புலி பூந்து விளையாண்டுருக்காங்க. நிறைய காட்சிகள், அதாவது இங்கிலீஷ் வசனத்துல வந்து நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பட் அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அளவுக்கு இந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லைனாலுமே வர காட்சிகள் எல்லாமே பிளாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மெயினாக ரஃபீக்கியோட யங் கேரக்டருக்கு, அதாவது யங் ஏஜுக்கு விடிவி கணேஷ் வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. அவரோட பங்களிப்புமே சிறப்பாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னோட ஃபேவரட்டாக இருந்தது மனோபாலா அவர்களோட வாய்ஸும், ஸ்காருக்கு அரவிந்த் சாமி அவர்கள் கொடுத்த அந்த பேஸ் வாய்ஸும் தான். அந்த ரெண்டுமே இந்த படத்தில் மிஸ் ஆகிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக ஃபீல் ஆச்சு. பட் அதர் தட் எல்லா வாய்ஸ் காஸ்ட்டுமே ரொம்ப சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் பெரி ஜென்கின்ஸ்
ஸ்க்ரீன் பிளே எழுதின ஜெஃப் நாதன்சன். 2 பேருமே முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த சிக்கல்களை களைய ட்ரை பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அதில் முடிஞ்சளவு சாதிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இன்னும் டீப்பாக ஆராய்ஞ்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுற மாதிரியான காட்சிகள் கூட இதில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. முஃபாசா அப்படிங்கிற அந்த லயன் ஒரு வந்தேரியா, அதாவது ஒரு அவுட் சைடராக இருந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து எப்படி ராஜாவானார் அப்படிங்கிற அந்த ஜேர்னி, அதில் இருக்கிற அந்த அரசியல் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவான ஒரு வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அது என்டர்டெய்னிங்காகவும் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது ஹைலைட்டான விஷயம். எகைன் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இதுலேயும் காமெடி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே கிளிக்காக இருந்துச்சு. ஒரு 10 காமெடி டைலாக் சொல்கிறாங்கன்னா அதில் 9 கிளிக் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு ஒரு ரேஷியோ இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய காட்சிகள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டிமன் அண்ட் பும்பாவுக்கு நிறைய காட்சிகள் இல்லை அப்படின்னாலுமே அவங்க வர எல்லா காட்சிகளுமே பிளாஸ்டாக இருந்துச்சு. தமிழ் டைலாக்ஸ் எழுதப்பட்ட விதமும் சரி, அதுக்கான ஒரிஜினல் இங்கிலீஷ் சோர்ஸ் மெட்டீரியலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அடுத்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை விடவே இது இன்னும் ரொம்ப அட்வென்ச்சரஸான படமாக ஃபீல் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் சேஞ்ச் ஆகிற விதம் அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் சவாலை சந்திக்கிற விதம், அந்த சவாலை அவங்க சமாளிக்கிற விதம்னு ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த அட்வென்ச்சர்ஸோட கொஞ்சம் ஒரு 2 மடங்கு போயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த படத்தை இன்னும் என்டர்டெய்னிங்காகவும் மாற்றிருக்கு. சில சீக்வன்சஸ் ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஆரம்ப காட்சியில் அந்த முஃபாசாவோட சின்ன வயசில் அந்த நதியில் அடிச்சுட்டு போகிற அந்த காட்சி, அந்த சீன் டோட்டலாக கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம், கிளைமேக்ஸ் காட்சிகள், அந்த ஃபைட் அவுட் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அந்த கேமரா மூமெண்ட்லேருந்து பல விஷயங்கள் நமக்கு ஹைலைட்டாக ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் படத்தில் நிறைய இடங்கள்ல இருந்தது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேண்டாம், அந்த ஃபோட்டோ ரியலிஸ்டிக் 3D அனிமேஷனுங்கிறது இன்னுமே இந்த பாட்டில் இன்னும் மெருகேறி இருக்குது. அதுவும் ஐமேக்ஸ் மாதிரியான ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நிச்சயமாக ஒரு என்டர்டெய்னிங்கான அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை. இன்னுமே இந்த டெக்னாலஜி எவால்வ் ஆக இன்னுமே ஸ்டோரி டெல்லிங் அவென்யூஸ் வந்து ஓப்பன் ஆகும். நிறைய நமக்கான இந்த தேட்டரில் போய் பார்க்கணும்னு கட்டாயப்படுத்துகிற படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக இன்னும் நிறைய வெளியாகும் அப்படிங்கிறத தீர்க்கமாகவே சொல்லலாம். படத்தில் இருக்கிற சிக்கல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். என்னதான் இந்த ஃபோட்டோ ரியலிஸ்டிக் 3D அனிமேஷன்ங்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தாலுமே இந்த 3D அனிமேஷன் வித் டைலாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கொஞ்சம் அவர்ஷனாக ஃபீல் ஆகலாம். ஏன் அப்படின்னா, என்னதான் லிப்சிங்க் இருந்தாலும், என்னதான் அந்த உதடு அசைஞ்சாலும், ஏதோ ஒரு நேஷனல் ஜியோகிராஃபிக் டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்டர்னலாக வாய்ஸ் ஓவர் டப்பிங் ஆட் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அது சில காட்சிகளில் ரொம்ப அப்ரோட்டாகவே தெரிஞ்சது, கொஞ்சம் தவிர்க்க முடியாது. இந்த மோட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், இந்த மோட் ஆஃப் இதில் ஒரு மியூசிக்கலும் ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தோட ஒன்றி போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அடுத்ததாக இந்த மியூசிக்கல் படத்தில் தமிழ் சாங்ஸ், அதாவது சாங்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்லையும் டப் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். டைலாக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்த அளவுக்கு தமிழில் அந்த பாடல்கள் ஸ்ட்ராங்காக இல்லை. எனக்கு என்ன கேட்டால் அந்த பாடல்கள் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படியே ஒரிஜினல் ரீடைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் அது கேட்குறப்போ அந்த ட்ராமாலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வர ஒரு ஃபீல் ஆயிடுது. ஏன்னா அந்த பாட்டோட லிரிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டியூனில் அது போய் சரியாக உட்காராத ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. அதனாலேயே நமக்கு காட்சிகளோட எமோஷனலாக கனெக்ட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் சரியாக அமையலை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி டீமன் அண்ட் பும்பா அந்த கேரக்டர்ஸை இன்னும் ஸ்ட்ராங்காக நிறைய காட்சிகளில் பயன்படுத்தியிருக்கலாம். அவங்களே ஃபோர்த் வால்லாம் பிரேக் பண்ணி அதை கன்வேவும் பண்ணிக்கிறாங்க. அது என்டர்டெய்னிங்காக இருந்தாலும் ஸ்டில் அதை நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அவங்களோட ஸ்பின் ஆஃபாக ஒரு படம் வருது அப்படிங்கிறதுனால அதில் இதுக்கான தீனி இருக்கும் அப்படின்னு கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுவோம். படத்தோட ஓவரால் வெயிட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக நல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு அனிமேஷன் படம் தான். எனக்கு என்ன கேட்டால் ஆஸ்கர் ரேஸில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அனிமேஷன் படத்துக்கு இணைஞ்சிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிற விஷயத்திலும் கொஞ்சம் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு ஹைலைட்டான விஷயம். இந்த படத்தை நான் நிச்சயமாக ஒரு குட் வாட்ச் அப்படின்னு ரேட் பண்ணுவேன். அதோட அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக மெயினாக இந்த ரேட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.